இந்த நீ அப்புறம் அந்த பக்கம் வச்சுருக்க இந்த கை இந்த நீ. ஸோ இந்த இடைவெளி வந்து சமமாக இருக்கணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கையை அப்படி ரொம்ப முன்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வைக்கக்கூடாது, கரெக்டாக வச்சுருக்கணும். நம்மளோட இந்த ஷோல்டருக்கும் இந்த இடுப்புக்கும் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வந்து இங்கே கீழே கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது தான் அந்த பயிற்சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த இம்பேலன்ஸ் பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியாது. அது மாதிரி பின்னாடியும் அதே மாதிரி நீங்கள் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுருக்கணும். ஸோ வச்சுட்டு முதல்ல மார்ஜாரி கேட் போஸ். ஃபஸ்ட்டு முதுகெலும்புக்கு தான் நம்ம அந்த பயிற்சியை கொடுக்க போகிறோம். ஸோ முதுகெலும்புக்கும் கழுத்துக்கும் மட்டும்தான் வேலை. முதுகெலும்பை என்ன செய்யணும், இப்படி உள் நோக்கி வளைக்கணும். உள் நோக்கி வளைக்கும்போது நல்லா மேலே பார்க்கணும். திரும்ப முதுகை அப்படியே வெளிப்பக்கமாக வெளி நோக்கி வளைக்கும்போது நல்லா குனிஞ்சு உங்கள் சின்ன வச்சு செஸ்ட்டை தொடணும். அதே மாதிரி